சென்னை கிழக்கு தாம்பரம் பகுதியில் பெண்ணை அவரது பெற்றோர்கள் சாதி பெயரை சொல்லி திட்டுவதாக புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். கிழக்கு தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த புவனேஸ்வரி அதே பகுதியைச் சேர்ந்த பட்டியலின வகுப்பைச் சேர்ந்த வசந்த் என்ற நபரை திருமணம் செய்துள்ளார். இந்நிலையில் புவனேஸ்வரியை அவரது பெற்றோர் சாதி பெயரை கூறி திட்டுவதாகவும் அவரது கணவரை அடியாட்கள் வைத்து தாக்கியதாகவும் சேலையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறை உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே பெரிய நெற்குணம் கிராமத்தில் சேரும் சகதியுமான இடத்தில் நியாய விலைக்கடை இயங்குவதால் கிராம மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். பெரிய நெற்குணம் கிராமத்தில் அமைந்துள்ள நியாய விலைக்கடையை சுற்றி எப்போதும் சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதாகவும் நியாய விலைக்கடையில் பொருட்களை வாங்க வரும் மக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் அறுவடை பாதிக்கும் என விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருவாரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கடும் வெயில் வாட்டி வந்தது. இந்நிலையில் பேரளம், பூந்தோட்டம், நன்னிலம், முடிகொண்டான், ஆண்டிப்பந்தல், சேத்தமங்கலம், திருவாரூர், மன்னார்குடி, கொரடாச்சேரி, விலமல், புலிவலம், கிடாரங்கொண்டான், விஜயபுரம், காட்டூர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இதனால் குறுவை அறுவடை நடைபெற்று வரும் நிலையில் அறுவடை பணிகள் பாதிக்கும் என விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் காஞ்சிகோயில் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் லிப்ட் கேட்டு கத்தி முனையில் கொள்ளையடித்த விவகாரத்தில் 4 பேர் பிடிபட்டனர். பேரோடு மாரியம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த கோகுல கண்ணன் இருசக்கர வாகனத்தில் பணிக்கு சென்றபோது லிப்ட் கேட்ட நபர் கத்தியை காட்டி மிரட்டி கருங்காடு பகுதியில் மறைந்திருந்த கூட்டாளிகளுடன் சேர்ந்து கூகுள் பே மூலம் 47,000 பணம், 2 செல்போன்கள் ஆகியவற்றை கொள்ளையடித்தனர். கொள்ளை கும்பல் தாக்கியதில் படுகாயம் அடைந்த கோகுல கண்ணன் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளதே இது போன்ற கொள்ளை சம்பவத்திற்கு காரணம் என மக்கள் விமர்சிக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சி மக்களுக்கு நீர் ஆதாரமாக விளங்கும் ரேலியோ அணை வறண்டு காணப்படுவதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை போதிய அளவு பெய்யாததால் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அணைகளிலும் நீர் இருப்பு கடுமையாக குறைந்து காணப்படுகிறது. இந்நிலையில் 43.5 அடி கொள்ளளவு கொண்ட ரேலியோ அணை தண்ணீர் இல்லாமல் வறண்டு காணப்படுவதால் குன்னூர் நகராட்சியில் கடுமையாக குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகம் மழை நீரை முறையாக சேமிக்காததே காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் வெண்பாவூர் கிராமத்தில் வயலில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். வனப்பகுதியை ஒட்டியுள்ள விவசாய நிலத்தில் பயிரிடப்பட்டுள்ள மக்காச்சோளத்தை வன விலங்குகளிடம் இருந்து பாதுகாப்பதற்காக சட்டவிரோதமாக மின்வேலி அமைக்கப்பட்டிருந்தது. அந்த மின்வேலியில் இருந்து மின்சாரம் தாக்கி அதே பகுதியை சேர்ந்த பெரியசாமி, செல்லம்மாள் ஆகிய 2 உயிரிழந்தனர். அனுமதியின்றி மின்வேலி அமைப்பதை கூட விடியா திமுக அரசால் தடுக்க முடியாதா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ ராமர் கோயிலில் புரட்டாசி நிறைவு சனிக்கிழமையொட்டி திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருக்கல்யாண வைபவத்தில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீராமர், ஸ்ரீ சீதாம்மாவின் திருவீதி உலா நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மைய மண்டபத்தில் ஸ்ரீராமருக்கும் சீதாதேவிக்கும் பக்தர்கள் முன்னிலையில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவையில் திடீரென பெய்த மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கோவை மாநகர் பகுதியில் காலை முதலே வெயில் கொளுத்திய நிலையில் திடீரென மழை பெய்தது. இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கிருஷ்ணகிரி KRP அணையில் இருந்து தொடர் நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. KRP அணைக்கு தொடர் நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. இதனால் பாதுகாப்பு கருதி அணையில் இருந்து வினாடிக்கு 7,900 கன அடியாக நீர் வெளியேற்றப்படுகிறது. அணையில் இருந்து நீர் வெளியேற்றப்படும் நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை மாவட்ட கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
தாம்பரம் அருகே நெடுஞ்சாலையில் 30 அடி உயரத்தில் பாதுகாப்பு உபகரணம் ஏதுமின்றி நடைபெறும் மேம்பால பணி பலருக்கும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெருங்களத்தூர், வண்டலூர் பகுதிகளில் சாலையை கடக்க வசதியாக நடைபாதை மேம்பாலங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வண்டலூர் ரயில் நிலையம் அருகே பாதுகாப்பு உபகரணம் ஏதுமின்றி சுமார் 30 அடி உயரத்தில் பணியாளர்கள் பணிபுரிவது அப்பகுதியை கடப்பவர்கள் அனைவருக்கும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்ந்தால் யார் பொறுப்பு என கேட்கும் மக்கள் பாதுகாப்பான வகையில் பணியை மேற்கொள்ள அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளனர்.